ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, குட். இதில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னும் பின்னாடி வர கிளாஸில் இன்னும் நம்ம டீப்பாக அதை எக்ஸ்பிளைன்டு வைவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம லென்த் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ லென்த் அப்படின்னாலே ஒரு டிஸ்டன்ஸ் அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளை நம்ம மெஷர் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏபி அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, பொதுவாக பார்த்திங்கன்னா மீட்டர் அப்படின்றது தான் பேசிக் யூனிட் ஃபார் லென்த் அப்படின்றது. அப்போ கிலோமீட்டர், சென்டிமீட்டர் இது எல்லாமே அதனுடைய சப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ ஜஸ்ட் கேன் யூ கன்வெர்ட் 1 கிலோமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்? ஒரு கிலோமீட்டரை எப்படி நீங்கள் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ 1000 மீட்டரை நீங்கள் 100 சென்டிமீட்டரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அப்போ ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அகெயின் யூ ஆர் மல்டிப்ளையிங். ஸோ 1000 மீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர், தென் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர், ஓகேவா? இதுதான் கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, அப்போ லென்த் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சப் யூனிட்ஸ். ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா அது 1000 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் அதனுடைய சப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 கிராம். 1000 கிராம்ஸ்ன்றது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டைமுக்கு வந்து யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 60 செகண்ட்ஸ் அப்படின்றது 1 மினிட். 1 ஹவர் அப்படின்றது 60 மினிட். 24 ஹவர்ஸ் அப்படின்றது 1 டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஒய் டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸ்? நம்ம ஏன் எஸ்ஐ யூனிட்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர், எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார் டைம் இஸ் செகண்ட். இன்னொரு என்ன ரீசன் அப்படின்னா, உலகம் முழுசும் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி யூனிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி இந்தியா, அமெரிக்கா, கனடா, மற்ற கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்லையும் ஒரே மாதிரி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் மெஷரிங்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா கரெக்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். உலகம் முழுசும் ஒரே யூனிட்ஸ் பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எஸ்ஐ சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், ஓகேவா? சரி, இதை தான் வந்து இன்னும் டீப்பாக இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு பென்சில் இருக்குது அப்படின்னா அந்த பென்சிலுடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கேல், சாதாரண ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். பட் அந்த மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ கரெக்ட் வே ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கணும். சரியா? நம்ம எப்படி வேணாலும் மெஷர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஓகேவா? இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோன்னா எந்த ஒரு எரர் இல்லாமல் மெஷர் பண்ணணும். ஸோ அதான் கரெக்டிவ் வே மெஷர்மெண்ட் இன் மெஷரிங் த லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் வாட் எவர் மேபி. ஓகே, இப்போ ஏபிசி அப்படின்னு 3 பேர் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணுறாங்க. பட் அதில் ஏவும் சியும் மெஷர் பண்ணுறது தவறான மெஷர்மெண்ட். அப்போ பி தான் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக மெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா இல்லைனா இந்த மாதிரி தவறான மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வந்து பேரலக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, சைடில் நின்று நம்ம அளந்தோன்னா அது ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். நம்ம கரெக்டான நேராக நின்று அளந்தோம் அப்படின்னா அது ஒரு மெஷர்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேரலக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில். அப்போ அந்த மாதிரி எரர் இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் இருக்கணும். நம்மளுடைய ஐசைட் வந்து எப்போவுமே அந்த மெஷரிங் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். இப்போ சாதாரணமாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கர்வ்டு லைன்ஸாக இருந்துச்சு, ஒரு கர்வ்டு ரோப் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் மெத்தடில் தான் அதை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா டிவைடட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரிங் மெத்தடில் என்ன செய்வீங்க,
ஸோ ஒரு ரோப் எடுத்து அந்த ரோப்பை அந்த கர்வ்ட் லைன்ஸில் வச்சு நம்ம அதை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரூலர் ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நூலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூலர் ஸ்கேல் நம்ம மேலே வச்சு அளந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ அந்த ஒரிஜினல் லென்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய லென்த்தை நம்ம அளக்க முடியும். சரி, இன்னொன்று டிவைடட் மெத்தட் அப்படின்றாங்க. ஸோ டிவைடட் மெத்தடில் ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டராக நம்ம அதை மெஷர் பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்கேலில் வச்சு அளந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரிஜினல் லென்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2 மெத்தடில் ஸ்ட்ரிங் மெத்தட், டிவைடட் மெத்தட், இந்த 2 மெத்தட் இருக்குது. இதில் நம்ம மெஷர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ வால்யூம் ஆஃப் அ சாலிட். இப்போ சாலிடு ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சாலினுடைய ஆப்ஜெக்டினுடைய வால்யூமை வந்து எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலயமா நம்ம வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ ஏரியா இஸ் அப்டைன்ட் பை யூஸிங் 2 லென்த். அப்போ இந்த 2 லென்த்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது மூலயமா அதனுடைய வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ லிக்யூடாக இருந்தால் அதனுடைய வால்யூமை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சிலிண்டர், ஸோ மெஷரிங் சிலிண்டர் அப்படின்னு இருக்குது, பீக்கர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் அ லிக்யூடை வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ ஒரு பால் இருக்குது, தண்ணி இருக்குது, இப்போ அது எவ்வளோ இருக்குது, எத்தனை எம்எல் இருக்குது, ஸோ எம்எல் மில்லி லிட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இல்லை லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ எதில் மெஷர் பண்ணாலும் அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு 70 ml இருக்குது, இல்லை 50 ml இருக்குது அப்படின்னா ஸோ எப்படி மெஷர் பண்ணுறோம், இந்த மாதிரி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பை ஹேவிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி ஆர் மெஷரிங் த வால்யூம் ஆஃப் த லிக்விட்ஸ். ஓகே, அதனால் இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, 6th ஸ்டாண்டர்டில் ஸோ இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட்ஸ். இந்த பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு தான் நீங்கள் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் அதனுடைய வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது போக ஒரு சில மெஷரிங் டூல்ஸ் இருக்குது, அதனுடைய யூஸஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கெல்லாம் எந்தெந்த டூல்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ மெஷரிங் டூல் அண்ட் இட்ஸ் யூசஸ். மெஷரிங் டூல்னால் பயன்படுத்தக்கூடிய அளவு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மீட்டர் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப். ஸோ ஸ்கேல் இல்லாமல் வேறு எதை யூஸ் பண்ணலான்னா மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதையும் நம்ம பயன்படுத்தி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும். ஸ்கேலையும் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி மெஷரிங் டேப்பும் பயன்படுத்தலாம். இப்போ டைமை நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ வி ஆர் யூஸிங் த ஸ்டாப் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை யூஸிங் த ஸ்டாப் கிளாக் வி கேன் மெஷர் த அக்யூரேட் டைம். ஸோ அக்யூரேட் டைம் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி. ஓகே, எந்த ஒரு ஆக்டிவிட்டியினுடைய டைம் இவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம் பயன்படுத்துறதுக்கு நம்ம ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெஷரிங் ஜார். ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்விட். ஸோ லிக்விட்னுடைய வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஜாரை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுமாதிரி பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ண பயன்படுத்துகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூ வில் see the other things in the next video. Okay, thank you very much.